வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியட் புண்டோ. இந்த வண்டி ஒரு 2014 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா, ஒரு கிளச் பிளேட்டு மாட்டி ஒரு 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கிளச் ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட், ஹீட்டானால் அந்த கம்ப்ளைண்ட் வருது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கிளச் பிளேட்டை நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடம் லூப்ரிகேட்டிங் பண்ணணுமோ அந்த இடம் லூப்ரிகேட்டிங் பண்ணுங்கள். லூப்ரிகேட்டிங் பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒரு கிளச்சோட ஃபோர்க்கெலாம் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். அந்த இடம்லாம் நீங்கள் லூப்ரிகேட்டிங் பண்ணணும் க்ரீஸ் போட்டு. அப்படி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வராமல் இருக்கும். இப்போ இந்த வண்டியில் கிளச்சோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, திருப்பி இந்த வண்டி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை பிரித்து என்ன ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட கியர் பாக்ஸோட ஆயில் கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் இப்படி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஆயிடுச்சுனாவே அந்த ஆயிலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கியர் பாக்ஸோட ஆயில் கார்பன் உங்களுக்கு படியாது. ஆனால் அதனால் பிளாக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. இந்த மாதிரி ஆயில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த சிங்க்ரோனஸ் கோன் எல்லாமே உங்களுக்கு வேர் அவுட் ஆகும். இப்போ நான் கியர் பாக்ஸை டவுன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணிட்டேன். அதேமாதிரி இது மூவ் ஆகிற இடத்துல பாருங்கள், கொஞ்சம் கூட அவங்க கிரீஸ் போட்டு பேக் பண்ணல. அதேமாதிரி இந்த ஷாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். ஷாஃப்ட்டுக்கு சுத்தமாக லூப்ரிகேட்டிங்கே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிளச் பிளேட்டோட கண்டிஷன் காட்டுறேன். இதோட கிளச் பிளேட்டோட கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ துரு பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட கிளச் பிளேட் கவர் அசெம்பிள் இந்த மாடலில் இந்த வண்டி இது கிடையாது. நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணி நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோட கிளச் பிளேட் கவர் அசெம்பிள் பாருங்கள். கவர் அசெம்பிள் சுத்தமாக போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கிளச் பிளேட் கவர் அசெம்பிளோட டாடா ஃபியட்டோட கிளச் பிளேட் கவர் அசெம்பிள் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவர் அசெம்பிளோட ஹைட்டும் பாருங்கள். இந்த கவர் அசெம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஃபியட்டோட கவர் அசெம்பிள். ஆனால் இது ஒரு பழைய கவர் அசெம்பிள். இந்த கவர் அசெம்பிளில் எவ்வளோ ஜாம் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த கிளச் பிளேட் கவர் அசெம்பிள் நான் ஃபிட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸு ஃப்ரெண்ட்ஸ், கிளச்சியோட ரிலீஸ் பேரிங் இப்போ புதுசாக நான் மாட்டுறேன். இந்த கிளச்சி ரிலீஸ் பேரிங்கும் சுத்தமாக போயிட்டுருக்கு. இந்த கிளச்சி ரிலீஸ் பேரிங்கோட ப்ரைஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கிளச்சி மூவ் ஆகிற இந்த ஃபோர்க்கு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூப்ரிகேட்டிங் பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் கிரீஸ் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு மெல்ட் ஆகாது. கிளச்சோட லைஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ கிளச்சி எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இப்போ கிளச் பிளேட் கவர் அசெம்பிள் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோட கிளச் பிளேட் கவர் அசெம்பிள் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியட் புண்டோட கிளச்சோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கிளச்சு ஓவர் ஹார்டு. கிளச்சோட கவர் அசெம்பிள் பார்த்தீங்கன்னா ரெயின் சீசனில் போடும்போதோ இல்லை அந்த ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருந்தது. அதனால் கிளச்சோட மூவிங் ஆகிற ஃபோர்க்கு புஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீஸிங் இல்லை, அதனால் கொஞ்சம் ஜாம் ஆகிருந்தது. அதனால தான் இந்த கிளச்சு ரொம்ப ஹார்டாக இருந்தது இந்த வண்டியில். இப்போ கிளச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபியட் புண்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் பேரிங்கு, அந்த ஃபோர்க்கு புஷ்ஷு, கிளச்சோட பிளேட்டு கவர் அசெம்பிள், ரிலீஸ் பேரிங் மூணுமே எல்லாமே சேஞ்ச் பண்ணும்பொழுது அந்த கிளச்சு இப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி அதோட கிளச்சோட மூவிங் பார்ட்டுங்க க்ரீஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சு ஃப்ரீயாக இருக்கும். இதனால பவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிரான்ஸ்மிஷனுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இன்ஜினோட ஓவர் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹீட் ஆகும்போது அந்த கிளச்சு ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் கிளச்சோட ஒர்க்கை தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.